இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி போடலான்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நான் வந்து மார்க்கிங்ஸ் பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களுக்கு மார்க் பண்ண தெரியலனா நீங்கள் நியர்பை டெய்லர் ஆர் நீங்கள் எப்பயுமே போய் ட்ரெஸ்ஸஸ் ப்ளவுசஸ் கொடுக்குற டெய்லர்கிட்ட கூட சொல்லி அவங்கக்கிட்ட மார்க்கிங்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் அவங்களோட ஆரி ப்ளவுஸ்க்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு குட்டியான இது வந்து வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எப்பயுமே பேசிக்காக நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது வந்து செயின் ஸ்டிச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர் நமக்கு. ஸோ நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது மேலேருந்து கீழே வரக்கூடாது, கீழே இருந்தால் மேலே போகணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாக டிப்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ 2 to 3 லேயர்ஸ் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். ஸோ அது எதுக்காக நம்ம வந்து போடுறோம் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்காக வந்து கொடுக்கும், நல்லா எம்போஸ்டாக தூக்கி கொடுக்கும் அந்த ப்ளவுஸையே. ஸோ அதனால தான் செயின் ஸ்டிச் வந்து எப்பயுமே வந்து நம்ம கார்னரில் தான் வந்து நிறைய லேயர்ஸாக போடுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 2 செயின் ஸ்டிச் லேயர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸால் வந்து நிரப்ப போகிறேன். ஸோ 3rd லேயர் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே லோட் பண்ணிக்கிட்டோம். ஒரு வேளை உங்களுக்கு லோட் பண்ண தெரியல, எனக்கு இது எப்படி வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ண தெரியல, எக்ஸ்பர்ட் மாதிரி பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நான் இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தான் வந்து நம்ம லோட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றது வந்து நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ்லேயும் நான் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமாக வந்து நான் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். ஷார்ட்ஸில் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்ஸ் அது மாதிரி நிறைஞ்சி தான் இருக்கும். ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சிடலாம் 3rd லேயர். ஸோ எப்பயுமே சுகர் பீட்ஸ் வச்சு போடும்போதோ இல்லை ஆன்டிக் பீட் வச்சு போடும்போதோ பார்த்திங்கன்னா 2 to 3 பீட்ஸ் வச்சு அடுத்து திரும்பி செயின் ஸ்டிச் அது மாதிரி தான் போடணும். கண்டினியூஸாக எல்லாத்தையும் ஒரே ஃப்ரீக்வெண்ட்டில் லோட் பண்ணி விட்டுட்டு போட்டோம் வச்சுக்கோங்களேன், அதோடய ஷேப்பே வந்து மாறிடும். அதே மாதிரி வந்து அது க்ரிப்பாக இருக்காது. இப்படி லைட்டாக பிச்சு இழுத்தாலே வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் போடும்போதே வந்து 2 3 வச்சு போடுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் க்ரிப்பு. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து ஆன்டிக் பீட் போட்டுட்ருக்கோம். ஸோ ஆன்டிக் பீட் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் 2 to 3 பீட்ஸ் வந்து லோட் பண்ணி வந்து நம்ம லேயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பேட்டர்ன் இப்போது ஹேண்டோடைய ஸ்லீவில் வந்து என்ன பேட்டர்ன்ஸ் வேணுன்றத மாதிரி டிசைட் பண்ணிக்கிட்டு நான் வந்து லைன்ஸ் வரைஞ்சி இன்பிட்வீனில் வந்து ஸ்டோன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியா யோசிச்சிருக்கேன். ஸோ இன்பிட்வீனில் வந்து ஸ்டோன் இல்லை சாரி ஆன்டிக் பீட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியா. ஸோ நார்மல் செயின் ஸ்டிச்சு நான் டாட் வச்ச இடத்துலலாம் வந்து ஆன்டிக் பீட். ஸோ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.